சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல், விஜய் அவர்கள் நேற்று ஆளுநரை சந்திக்காமல் பாதியிலே வீடு திரும்பினார் என்ற ஒரு தகவல் சமூக ஊடகங்களில், அரசியல் வட்டாரங்களில் பெரிய ஒரு விவாதமாகவே இதுவரைக்கும் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவரை அதிகாரப்பூர்வமாக முழுமையான விளக்கம் வெளியாகாத ஒரு நிலைமையில் பல்வேறு அரசியல் கணிப்புகள் மற்றும் பின்னணி விவாதங்கள் பேசப்பட்டு கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் உண்மை ஊடகங்களும் அரசியல் பகுப்பாய்வு மூன்றும் கலந்த ஒரு சூழ்நிலை இதுவரைக்கும் உருவாகி உள்ளது. முதலாவது காரணமாக என்ன தெரியுமா கூறப்படுகிறது, அரசியல் நேரங்கள் மற்றும் சிக்னல்கள் என்ற ஒரு விஷயம் முதல் ஒரு காரணமாக விஜய் அவர்கள் ஆளுநரை பார்க்காமல் வீடு திரும்பியதற்கு முதல் காரணமாக கூறப்படுகிறது. தற்போது தமிழக வெற்றி கழகம் கட்சி 2026 தேர்தலை நோக்கி நகரக்கூடிய நிலையில் ஒவ்வொரு சந்திப்பும் அரசியல் அந்தத்தோடு பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பா ஆளுநர் சந்திப்பு என்றாலே அது மத்திய அரசுடன் நெருக்கம் என்ற ஒரு விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் தற்போது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே அரசியல் மோதல்கள் தொடர்ந்து பேசப்படக்கூடிய சூழலில் இந்த ஒரு சந்திப்பு தவறான ஒரு அரசியல் மெசேஜ் ஆகிவிடக் கூடாது என்கிற ஒரு பெயரிலும் இதுவரைக்கும் அனைவராலும் பார்க்கப்பட்டு கொண்டுதாங்க இருக்கிறது. இரண்டாவது காரணமாக பாதுகாப்பு மற்றும் கூட்ட நெரிசல் தொடர்பான விவகாரங்கள் என்றும் சில அரசியல் விமர்சனர்கள் கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். சமீப காலமாகவே விஜயின் அரசியல் பயணங்களில் மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரளத் தொடங்கி கொண்டுதாங்க இருக்காங்க. அதனால முடிந்த அளவுக்கு விஜய் அவர்கள் கூட்டத்தை தவிர்ப்பதற்காக இந்த மாதிரி செய்திருக்கலாம் என்றும் சிலராலும் கூறப்பட்டு வருகிறது. மூன்றாவது காரணமாக அரசியல் ஆலோசகர்கள் பின்னணியில் இருந்திருக்கலாம் என்று பலரும் கூறப்படுகிறது. விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு அவரை சுற்றி முன்னாள் அதிகாரிகளும் தேர்தல் நிபுணர்களும் இளைஞர் அணி திட்டமிடுபவர்கள் என பல்வேறு குழுக்கள் செயல்படுவதாக அனைவராலும் கூறப்படுகிறது. நான்காவது முக்கியமான விஷயமாக இதன் பின்னணியில் வேறு அரசியல் அழுத்தங்கள் இருந்ததா என்கிறதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அனைவராலும் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தற்போது ஒவ்வொரு பெரிய அரசியல் நகர்வும் உடனடியான கூட்டணி அரசியல், மத்திய அரசு தொடர்பு, எதிர்க்கட்சியின் விமர்சனங்கள் போன்ற கோணங்களில் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விஜய் தனது அரசியல் பயணத்தை சுயதீனமான மாற்று சக்தி என்ற முகவரியுடன் கொண்டு செல்ல முயற்சிப்பதால் எந்த ஒரு சந்திப்பும் மிகப்பெரிய அளவுக்கு இமேஜை பாதிக்கக்கூடாது என்ற ஒரு கவனத்துடன் இதுவரைக்கும் விஜய் அவர்கள் இருந்து கொண்டு இருப்பதால் அவர் பாதியில் வீட்டை பார்த்து சென்று விட்டார். நம்மளால யாருக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்பட்டு விடக்கூடாது, முதலில் நம்ம செய்யமாகணும், அதற்கப்புறம் எதை பற்றி வேண்டும்னாலும் யோசித்துக் கொள்ளலாம் என்று ஒரு எண்ணத்தில் அவர் வீட்டை பார்த்து சென்று விட்டார். இந்த மாதிரி விஜய் அவர்கள் வீட்டிற்கு சென்றதுக்கு ஒவ்வொரு கோணத்திலும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னொரு கோணத்தில் பார்த்தால் ஒரு திட்டமிட்ட அரசியல் அமைதியான மெசேஜ் என்றும் சிலர் கருதுகின்றனர். விஜய் கடந்த சில மாதங்களாகவே நேரடியான மக்கள் சந்திப்பு, மாவட்ட சுற்றுப்பயணம், பொதுக்கூட்டங்கள் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார். அதனால் மக்களோடு நேரடி தொடர்பு என்ற இமேஜை முன்னிலைப்படுத்த விரும்பக்கூடிய நிலையில் அதிகார மையங்களை சந்திப்பதை விட பொதுமக்கள் மைய அரசியல் தான் முக்கியம் என்ற ஒரு சிக்னலை இந்த ஒரு நேரத்தில் விஜய் வழங்க இருக்கிறார் என்றும் பலராலும் கூறப்பட்டு வருகிறது. நம்ம காத்திருந்து காணலாம். உங்களுடைய தகவல் என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். விஜய் அவர்கள் பாதியில் வந்ததற்கான காரணங்கள் என்ன என்பதையும் ஒன்றன் பின் ஒன்றாக கூறவும் மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.